ஆறாவது வகையான கனவு, அதுவும் சாலிஹான கனவு, ஆனால் குறிப்பிட்ட சிலரை கண்ட கனவு. இப்ப நீங்க சில நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கனவுல காப்பீங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கனவுல பாப்பீங்க. அடிக்கடி சம்பவம். உதாரணமா சில நேரம் இன்றைக்கு தூங்கி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கனவுல பார்க்கலாம் சில நேரம். ஏன்னா இன்றைக்கு பயான கேட்டு அந்த சிந்தனையோட நீங்க தூங்குறீங்க. சில நேரம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கனவுல காணலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போல சஹாபாக்களை கனவுல கண்டிருக்கிறார். இது ஆறாவது வகையான கனவு. இதுல முதல் கனவாக எழுதப்படுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கனவுல. நபி அவங்க சொன்னாங்க, நான் ஒரு பால் கோப்பையை குடித்து கொண்டிருந்தேன், குடித்து விட்டு வயிறு நிரம்பும் வரை குடித்து விட்டு பார்க்கின்றேன், என்னுடைய நகங்களால் பால் வெளிவருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நகத்தால பால் வெளிவருது. அதனுடைய மிச்சத்தை நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படின்றாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பாலை கண்டா என்ன கனவுக்கு விளக்கம்? நபி அவங்க சொன்னாங்க, அல் இல்ம், அறிவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் இருந்த அறிவுதான் நபியுடைய நகங்களால் வெளிவருது. அதனுடைய மிச்சத்தை கொடுக்கிறாங்க யாருக்கு? உமர் ரலியல்லாஹு. அப்ப நீங்க பால கனவுல கண்டீங்க, அப்ப அந்த கனவு அறிவு சம்பந்தமான கனவு. இன்னொரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் கனவு கண்டேன், எல்லாரும் ஆடை அணிந்து கொண்டு வாரார், உடுப்பு. சிலருடைய ஆடை அவர்களுடைய மார்பு வரை, சிலருடைய ஆடை கழுத்து வரை. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டேன், அவர் ஆடையை இழுத்து கொண்டு வாரார், அப்படியே நீட்ட உடுப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஆடையை கண்டா என்ன கனவு? நபி அவங்க சொன்னாங்க, அத்தீன், அவ்வளோ மார்க்கம் அவட்டு இருக்கு. அதனாலதான் உலமாக்களுடைய ஆடையை பார்த்திருப்பீங்க. இந்த கனவின் அடிப்படையில் தான் மார்க்கம் உள்ளவங்க பூர்த்தியான ஆடை அணிவாங்க. கட்ட ஆடை உடுக்க மாட்டாங்க, சின்ன உடுப்பு உடுக்க மாட்டாங்க, உடம்பில் அதிகமானது விளங்குற மாதிரி உடுக்க மாட்டாங்க, பூர்த்தியான ஆடை அணிவார்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் கண்டார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆடை இழுத்துட்டு போறார். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் செய்வதற்கு முன்னால் கனவில் கண்டார்கள். இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா, உரீதுக ஃபில் மனாம் قبل أن أتزوجك مرتين, உங்களை திருமணம் செய்வதற்கு முன்னால் 2 தடவை கனவில் காட்டப்பட்டேன். அல்லாஹ் ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை எதில காட்டினான் என்றா, ஒரு பட்டு பிடவையில காட்டி கனவுல காட்டப்படுகிறது, இதுதான் உங்களுடைய மனைவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே சொல்றாங்க, அதை கொஞ்சம் தொடங்க பார்ப்போம். தொடர்ந்தா ஆயிஷா. நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் நாடினா நடத்தாட்டி வைப்பார், அல்லாஹ் நாடினா நடத்தாட்டி வைப்பார். இன்றைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை 9 வயதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடித்தாங்க என்று பெரும் வாதம் பிரதிவாதம் ஒன்றுமே தேவையில்லை. இருக்கலாம் நம்பிக்கை யகீன் உள்ளவனுக்கு இந்த ஹதீஸ் போல், இந்த ஹதீஸ் போல். அல்லாஹ் கனவுல காட்டினான், யா ரசூலல்லாஹ், இந்த பெண்ணை நீங்க திருமணம் செய்ய வேண்டும். 2 தடவை அல்லாஹ் கனவுல காட்டினான். அடுத்ததாக மூன்றாவதாக நபி அவர்கள் வரக்கத் இப்னு நௌஃபலை கனவில் கண்டார்கள். வரக்கத் இப்னு நௌஃபல் யாரு? எப்ப முதலா ஹிரா குகையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போனாங்களோ, இவங்கள்ட்ட தான் போய் சொன்னாங்க,
சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வரக்காவை பத்தி கேட்கப்பட்டது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவர் உங்களை உண்மைப்படுத்தினார், ஆனால் நீங்கள் நபியாக வெளிவருவதற்கு முன்னால் அவர் மௌத்தாகி விட்டார். நபி அவங்க சொன்னார்கள், உரீதுஹு ஃபில் மனாம், நான் அவரை கனவில் கண்டேன். வ அலைஹி தியாபுன் பீத, வெள்ளை உடுப்பு உடுத்திருக்கிறார் கனவுல. நீங்க ஒரு மௌத்தான ஒரு ஆளை வெள்ளை ஆடையோடு கனவில் கண்டால் அவர் நரகவாதி அல்ல. நபி அவங்க சொன்னார்கள், வலவ் கான மின் அஹ்லின் நார் வரக்கத் இப்னு நௌஃபல் நரகவாதியாக இருந்தால் லகான அலைஹி லிபாசுன் கைர தாலிக், அவர் மீது வேறு ஆடை தான் இருந்திருக்கும். கனவு விடயத்தில் அவசரப்பட்டு ஓடையில, அதுதான் தெளிவா சொல்லிட்டு போறேன், தெளிவா சொல்லிட்டு போறேன்னு அதுக்கு தான். ஒரு ஆளை நீங்க கனவுல பாக்குறீங்க, மௌத்தாயிட்டார், உங்களோட வாப்பாவை கனவுல காண்றீங்க, வெள்ள ஆடையோட இருக்கிறார், உங்களோட அப்பாவை காண்றீங்க, விளங்கி கொள்ளுங்க, அவர் நரகவாதி அல்ல. நபி அவங்க வரக்காவை கண்டாங்க. இப்படித்தான் ஹதீஸுகளை வச்சு தான் விளக்கம் எடுக்கிறது. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலாவது ஜாஃபர் ஸைத் இப்னு ஹாரிஸாவை கனவுல கண்டாங்க. ஜாஃபர், ஸைத் இப்னு ஹாரிஸா, அப்துல்லா பின் ரவாஹா, இந்த மூன்று சஹாபாக்களும் முஅத்தா என்ற யுத்தத்தில் ஜோர்தான்ல ஷஹீத் ஆயிட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஜாஃபரை கண்டேன், ஜாஃபர் ரெண்டு இறக்கைகளோடு இரத்தத்தில் தோய்ந்தவராக கண்டேன் அப்படின்றாங்க. ஸைதை கண்டேன், ஜாஃபருக்கு முன்னால் கட்டில்ல உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஷுஹதாக்கள். நபி அவங்க அதை வச்சுதான் சொன்னாங்க, ஜாஃபர் தில் ஜினாஹைன், என்ன ஜாஃபர் ரலியல்லாஹு ரெண்டு கையை வெட்டிட்டார், அதற்கு பதில் அல்லாஹ் ரெண்டு சிறகு கொடுத்திருக்கிறான் சொர்க்கத்தை சுத்துறது. தில் ஜனாஹைன் என்றாங்க. மதீனாவுக்கு சஹாபாக்கள் போன நேரம் மதீனாவில் ஒரு பெண் இருந்தா, உம்முல் அலா. உம்முல் அலா இந்த பெண், இவங்கட வீட்டில தான் சஹாபாக்கள் எல்லாம் தங்குறது, போய் வேற ஊரில் தங்க. அந்த வீட்டில் இருந்த நேரம்தான் மதீனாவுல முதல் மௌத்தாகிய சஹாபி உஸ்மான் பின் மதுஊன் ரலியல்லாஹு அன்ஹு. அவரோட வீட்டுல மௌத்தாயிட்டாங்க. பக்கீக்கு போவீங்க, மதீனாவுடைய பக்கீல முதலாக அடக்கப்பட்ட உஸ்மான் பின் மதுஊன் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப இவருக்கு பெரிய கவலை, உம்மு அலாக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றா, யா ரசூலல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைக வஸ்ஸாயிப், அல்லாஹ்ட ரஹ்மத் இறங்கிட்டு உஸ்மான் மதுஊனுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஒமா யுத்ரி, உனக்கு எப்படி தெரியும், உனக்கு எப்படி தெரியும் இவர் நல்லடியாரன் என்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாத விடயத்துல ஒரு நாளும் தலை போட மாட்டார். இப்ப உம்மு அலாக்கு கவலை, ஏன் நான் தெரியாத விஷயத்துல தலை போட்டுட்டேனா? கவலையில போய் அந்த இரவு தூங்குறா. தூக்கத்துல காண்றா, உஸ்மான் பின் மதுஊனிடம் இருந்து ஒரு ஊற்று தண்ணி ஒன்று ஓடுது. கனவுல அவருக்கு பக்கத்துல ஊற்று தண்ணி ஒன்று ஓடுது. உடனே அடுத்த காலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றா, யா ரசூலல்லாஹ் கனவொன்று கண்டேன், ஊற்று தண்ணி. நபியோ நல்ல கனவு, ذلك عمله يجري له, அவர் அமல் ஓடிக்கொண்டிருக்குது என்றார். அப்ப இவ்வாறான கனவுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது ஹுஸைமத் இப்னு சாபித். இதோட நாங்கள் நிறுத்திக் கொள்வோம், மற்ற விடயத்துக்கு போவோம், கனவுடைய ஒழுக்கங்களுக்கு. ஹுஸைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்துல வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களை கனவுல கண்டேன், உங்களோட நெத்தியை நான் முத்தமிடுறேன். கனவுல என்ன செய்யறாங்க நபியுடைய? உடனே நபியோங்க என்ன செய்தாங்க? எழும்பி ஃபகப்பல ஜபஹதஹு, ஹுஸைமத் இப்னு சாபித்துடைய நெத்தியை முத்தமிட்டார்கள். அவர் கண்டாரே கனவுல, அதை நபியவங்க நிறைவேற்றி காட்டினாங்க.
இப்ப இந்த 6 வகையான கனவுகள் தான் எங்களுக்கு பார்க்கலாம்.